ஓகே, இதுல கொஸ்டினை பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய், ஒய் பிளஸ் எக்ஸ், எக்ஸ் பிளஸ் செட் க்கான தர்க்க சுற்றினை 4 நோர் வாயிலை மாத்திரம் பயன்படுத்தி அமைக்க. ஓகே, நாங்க எதை பயன்படுத்தி இப்ப செய்ய போறோம் அப்ளிகேஷன் 4 நோர். ஓகே, நோர் கேட் நாங்க யூஸ் பண்ண போறோம். எத்தனை நோர்? 4 நோர். நாங்க போன கிளாஸ்ல படிச்சிருந்த மொழிகள் எங்களுக்கு நோர் கேட்டை பயன்படுத்தி நாங்க ஓவர் கேட் அடிக்கிறோம்னு சொல்லி பிரச்சனை இல்லை. நோரை பயன்படுத்தி ஓவர் அடிக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை. காரணம் பிள்ளைகள், நோர் கேட் வந்து ஓவர் கேட்டோட நொட் கேட் சேர்ந்து வந்ததுதான் யாரு? நோர் கேட். ஓவர் கேட்டோட நொட் கேட் சேர்ந்தது நோருங்கிறதால அந்த நோர்ல காணப்படுற ஓரை ரிமூவ் பண்ண மாட்டோம். எண்ட் நொட்டை ரிமூவ் பண்ண மாட்டோம்னா எங்களுக்கு யார் கிடைக்கும்? ஓவர் கேட் கிடைக்கும். கொஞ்சம் இருங்க. ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் நார்மலாக நீங்கள் ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் ஏபி என்று சொல்லக்கூடிய ரெண்டையும் வந்து பிள்ளைகள் நாங்கள் நோர் கூட வழங்குறோம்னு வச்சுக்கோங்க. சி ஏபி இது ரெண்டையும் நான் நோர் கூட கொடுத்தனா இருந்தால் என்ன கிடைக்கும்? எனக்கு ஏ சக பி முழுவதின் பார் கிடைக்கும். இது யாருக்கு சமன்? ஏ பார் இன்டு பி பாருக்கு சமன். எனக்கு பார் தேவைன்னா நார்மலாக வழங்குவேன். பார் தேவைன்னா நார்மலாக வழங்குவேன். நார்மலாக வழங்குட்டா பிள்ளைட்டுக்கு நான் பாரை போட்டு வழங்குவேன். கிளியர்? ரைட். சிம்பிள் திங் பாருங்க. இப்போ என்னட்ட பிள்ளைகள் எக்ஸ் ஒய் செட்ன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக எத்தனை இருக்கு? 3 மாறி இருக்கு. எக்ஸ் ஒய் செட்ன்னு சொல்லி 3 மாறி இருக்கு. எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, அதே போல Z இருக்கு. ஃபைன். இங்க எனக்கு எக்ஸ் இருக்கு, ரைட். அண்ட் தென் இங்க எனக்கு ஒய் இருக்கு, இங்க எனக்கு Z இருக்கு. இப்போ நான் கூட்ட போறேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை பிள்ளைகள். எக்ஸும் ஒய் மனுஷனா கூட்டத்துக்காக நாங்கள் நேரடியாக கொடுக்கலாம். கேஸ்லயே நாங்கள் கூட்டல் தானே போறோம். கூட்டம்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிள்ளைகள். அப்ப அதனால இங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸை பாஸ் பண்றேன் பிள்ளைகள். இது எங்களுக்கு எக்ஸ் போகுது. எக்ஸ் போகுது. அண்ட் தென் இந்த இடத்துல யார் போறோம் பிள்ளைகள்? எங்களுக்கு ஒய் போகுது. இது ரெண்டையும் நான் நோர் கேட் கூட வளர்க்குறேன். ரைட். நோர் என்ன பண்ண பிள்ளைகள்? நோர் வந்து எக்ஸோட ஒய் எங்களுக்கு கூட்டி போட்டு அதுக்கு மேல பார் போதும். ரைட், இருக்கட்டும் அப்படியே. அதே போல ஒய் பிளஸ் எக்ஸ் ஜெட் இருக்கு பாருங்க பிள்ளைகள். ஒய் அடிச்சுனா ஒய்யை பாஸ் பண்ணுங்க, ஜெட் அடிச்சுனா ஜெட்டை பாஸ் பண்ணுங்க. இது ரெண்டும் யார் கூட போகுது? இது ரெண்டும் ஒரு நோர் கேட் கூட போகுது. ஃபைன். அதே போல எக்ஸ் பிளஸ் ஜெட் இருக்கு பாருங்க பிள்ளைகள். எக்ஸ் பிளஸ் ஜெட், அந்த எக்ஸ் பிளஸ் ஜெட்டையும் நான் என்ன பண்றேன்னா ஒரு நோர் கேட் கூட கொடுக்குறேன். ஃபைன். இப்போ இங்க இருக்கிற கோவையை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு வாருது எக்ஸாக ஒய் முழுவதின் பார் இருக்கு. இந்த இடத்துல ஒய் பிளஸ் ஜெட் முழுவதின் பார் இருக்கு. இந்த இடத்துல செட் பிளஸ் எக்ஸ் முழுவதின் பார் இருக்கு. இப்போ நீங்க இது மூணையும் ஒரு கேட்டு கூட ஆகுவாங்கன்னா என்ன நடக்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இதை நாங்க ட்ரா பண்ண முதல் பிள்ளைகள் போட்டு பாருங்க. இப்போ நாங்க எக்ஸாக ஒய் முழுவதின் பார் கண்டிப்பா கையில் இருக்கு பிள்ளைகள். அதோட நாங்க ஒரு நோர் கூட கொடுத்தோம்னா நோர் வந்து கூட்டி போட்டு பார் போடும் இல்லையா? ஸோ நாங்க வந்து இப்ப அதோட ஒய் பிளஸ் ஜெட்ங்கிற ஒரு கோவையை பிள்ளைகள் ஒய் பிளஸ் ஜெட் முழுவதின் பாருங்கிற கோவையை வந்து நான் பாஸ் பண்ண போறேன். அப்ப இதுக்கு மேல முழுவதின் பார். இது யாருக்கு சமனா இருக்கும்? எக்ஸாக ஒய் டபுள் பாருக்கும் பிளஸ் எங்களுக்கு இன்டூ மாறும் ஒய் சக செட் டபுள் பாருக்கும் சமனா இருக்கும். இந்த டபுள் பார் ரெண்டு எங்களுக்கு கேன்சல் ஆன பிள்ளைகள் எங்களுக்கு வாரது வந்து எக்ஸாக ஒய் இன்டூ ஒய் சக செட்ங்கிற கோவை. அப்ப ஷார்ட்கட் நாங்க பார கலட்டி திரும்ப உள்ளட்டுக்கு கூட்டி கொடுத்தோம்ன்ற பிள்ளைகள். இப்போ என்னதான் நாங்க உள்ளட்டுக்கு நோட் பண்ணி கொடுத்தாலும் இன்புட்டுக்கு நோட் பண்ணினாலும் அதே போல எங்கட பாரை நாங்க ரிமூவ் பண்ணாலும் ரெண்டு பார் கேன்சல் ஆகுமா இல்லையா? கேன்சல் ஆகும். அந்த கேன்சல் ஆகிற மெத்தட் பிள்ளைகள் ஷார்ட்கட்டா செய்யறதே இதான். இது அப்படியே நீங்க எடுத்துட்டு வந்து டிரெக்டா இன்னும் ஒரு நோரை கூட நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா சரி. சிம்பிள் திங். ஓகேவா? அவுட்புட்டுக்கு மறக்காம டெர்மினேட் பண்ணி எஃப் காட்டணும். இது யாரும் டவுட் இருக்கா? இல்ல சார். தென் இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. இதை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு நேண்டம் மட்டும் பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. ரைட். இங்க பாருங்களா, இது முக்கியமான பார்ட் பிள்ளைகள். நேண்டம் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ண போறோம்.
இந்த இடத்துல எக்ஸ் போடுறோம் பாருங்க. இந்த இடத்துல நான் எக்ஸ் போடுறேன். ரைட், எக்ஸ் பார் உள்ள பிள்ளைகள் இது எக்ஸ். ஓகே, இது எங்களுக்கு எக்ஸ். அண்ட் இந்த இடத்துல நான் ஒய் போடுறேன். இந்த இடத்துல யாரை போடுற பிள்ளைகள் செட். அப்ப இது அப்படியே எடுத்து இது எக்ஸை கொடுக்கேன். அதே மாதிரி பிள்ளைகள் இதுல நான் ஒய்க்கு ஒரு லைன் எடுத்து அப்படியே நான் ஒய்க்கு கொடுக்கேன். அதே மாதிரி ஜெட்டுக்கு ஒரு லைன் எடுத்து அப்படியே நான் பாஸ் பண்ண போறேன் பிள்ளைகள் ஜெட்டுக்கு. ஃபைன். ஜெட்டுக்கும் போகுது, எக்ஸுக்கும் போகுது, ஒய்க்கும் போகுது. டன். முதலாவது பாருங்க, ஒய் செட்டை நாங்க எடுப்போம் பிள்ளைகள். யாரு? ஒய் செட் கேஸில். ஸோ ஒய் செட் வேணுமேங்கிறதால பிள்ளைகள் ஒய்யையும் இந்த செட்டையும் வந்து நான் நேண்டு கூட பாஸ் பண்ண போறேன். ஓகே, நேண்ட் என்ன பண்ண மாட்டா பிள்ளைகள் பெருக்கி போட்டு பார் போடும். அப்ப எங்கிட்ட கையில் இப்போ என்ன இருக்கு? ஒய் செட் முழுவதின் பார் இருக்கு. ஃபைன். இப்போ இதுல இருக்கிற பாறை கலட்டுறதுக்காக பிள்ளைகள் நான் உள்ளுட்டுக்கு நோட்டை போடுவேன். யாருக்கு? இந்த இன்புட்டுக்கு நான் நோட் போடுவேன். கிளியர்? ரைட். இப்போ எக்ஸ் பார் இருக்கிறதால பிள்ளைகள் நான் எக்ஸை வந்து எக்ஸுக்கு ஒரு நோட் போட்டு எக்ஸுக்கு ஒரு நோட் போட்டு இப்போ நான் யாருக்கு வழங்குவேன்னா இவருக்கு வழங்குவேன். ஃபைன். இப்போ எங்கள்கிட்ட எக்ஸ் பாரும் வந்துச்சு, அதே மாதிரி ஒய் எக்ஸும் வந்துச்சு. பட் இப்போ ரெண்டுக்கும் மேல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பார் இருக்கு. ஃபைன். ஸோ கைஸ் இப்போ எனக்கு என்னத்த வேண்டாம், நான் ஃபைனல்ல பிள்ளைகள் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் வந்து நான் கூட்ட போறேன். இவங்க ரெண்டு பேரையும் கூட்ட போறேன். அப்ப நேண்டை பயன்படுத்தி நாங்க ஓர் அடிக்க போறோம். நேண்டை பயன்படுத்தி ஓர் அடிக்க போறோம்டா பிள்ளைகள் நாங்க உள்ளுட்டுக்கு நோட் பண்ணி அனுப்பணும். பிகாஸ் நேண்டுங்கிறது பெருக்கி போட்டு பார் போடுற பாட்டி. பெருக்கி போட்டு பார் போடுற பாட்டி. ஸோ நாங்க ஓர் கேட் உருவாக்கணுமாக இருந்தால், நேண்டை பயன்படுத்தி ஓர் உருவாக்கணுமாக இருந்தால் இன்புட்டுக்கு நாங்க நோட் பண்ணணும். யார் இன்புட் பார்த்தால் எங்களுக்கு இவரும் ஒரு இன்புட் தான், இவரையும் ஒரு இன்புட் தான். இப்ப இவங்களுக்கு நாங்க நோட் பண்ணுவோமா இல்லையா? நோட் பண்ணுவோம் பிள்ளைகள். அப்ப இவருக்கு இன்புட்டுக்கு ஒரு நோட் பண்றேன், இவருக்கு இன்புட்டுக்கு ஒரு நோட் பண்றேன். இப்ப சொல்லுங்க நீங்க, இந்த பாரும் இந்த பாரும் இந்த பாரும் இந்த பாரும் கேன்சல் ஆகுமா இல்லையா? இந்த நோட் இந்த நோட்டை ரிமூவ் பண்ணும், இந்த நோட் இந்த நோட்டை ரிமூவ் பண்ணும். எஸ் ஆனோவா? ம். ஸோ நாங்க சிம்பிளா இந்த ரெண்டு நோட்டையும் நான் ரிமூவ் பண்றேன். ஓகே, அந்த ரெண்டு பாருமே கேன்சல் ஆயிருமே. ரைட். இப்போ இவங்களை கொண்டது நான் டிரெக்டா பிள்ளைகள் ஒரு நேண்ட் கேட்டு கூட பாஸ் பண்றேன். இப்போ இது கூட வார் அவுட்புட் இருக்க செக் பண்ணி பார்ப்போமா வந்தது சரியான்னு சொல்லி. இது கூட ஆகாத பிள்ளைகள் எங்களுக்கு YZ முழுவதும் பார், இங்கால போகுது எனக்கு எக்ஸ். அப்ப அங்கால போகிற பிள்ளைகள் எக்ஸ் வருது இன்டூ YZ முழுவதின் பார் இருக்கிற பிள்ளைகள் அதுக்கு மேல முழுவதின் பார். இது யாருக்கு சமன்? எக்ஸ் இந்த பார் எக்ஸ் பார் இன்டூ எங்களுக்கு சகவா மாறும். YZ மேல டபுள் பார் அது யாருக்கு சமன்? YZ சமன். நாங்க எதிர்பார்த்த கோ வந்துட்டா இல்லையா? வந்துச்சு. வெரி சிம்பிள் திங் பிள்ளைகள். ரைட். ஆஃப்டர் தட் கைஸ் எனக்கு இப்ப இந்த தொண்டை நாங்கள் உருவாக்குவோம். சேம் மீனிங் தான், சேம் ஐடியா தான். ஒன்றை நாங்கள் செஞ்சிட்டோம்னா அடுத்து அப்படியே குயிக்கா போகலாம் பிள்ளைகள். ஒய் செட் இருக்குன்னு வைங்களேன். ஒய் செட் இருந்தா பிள்ளைகள், சாரி எக்ஸ் ஒய் இருந்தா எனக்கு எக்ஸையும் ஒய்யையும் நான் பாஸ் பண்ண போறேன். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு பாருங்க, தென் இந்த இடத்துல எனக்கு ஒய் இருக்கு பிள்ளைகள். இப்போ எக்ஸையும் ஒய்யையும் நான் யாரு கூட பாஸ் பண்ண போறேன்னா ஒரு நேட் கேட்டு கூட பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணா இந்த இடத்துல எனக்கு யார் வரப்போது? எக்ஸ் ஒய் முழுவதும் பார் வரப்போது. ஃபைன். ஜெட்டிட பார் தேவையான பிள்ளைகள் நீங்க ஜெட்டை நார்மல் ஆவாங்கன்னா சரி. இல்லையா? யாருக்கு பார் தேவையோ அவங்கள நார்மலா கொடுங்க, யாரு நார்மலா வேணுமோ அவங்களுக்கு பாரை போட்டு கொடுங்க. ஃபைன். இப்போ நாங்க கூட்ட போறோம்ங்கிறதால பிள்ளைகள் இது ரெண்டையும் நான் யாரு கூட பாஸ் பண்ண போறேன்? ஒரு நேண்ட் கேட்டு கூட நான் பாஸ் பண்றேன். வெரி சிம்பிள். அப்ப இங்க எங்களுக்கு வாரது யாருக்கு வேண்டாம் பிள்ளைகள், நாங்க போட்டு பார்த்தோம்னா சரி கோவைய. இங்க எனக்கு வாது யாருக்கு சமனா இருக்க மாட்டா பிள்ளைகள், XY முழுவதின் பார் இன்டூ Z முழுவதின் பார் அப்படின்னு சொல்லி வரப்போது பிள்ளைகள். இது யாருக்கு சமன்? XYக்கு மேல டபுள் பார், அது XYக்கு சமன். எங்களுக்கு இன்டு வந்து பிளஸா மாறும், செட் இன்ட பார் வந்து செட் பார். சேம் கொஸ்டின் இல்லையா? சேம் கோவையா இல்லையா பிள்ளைகள்? கோவை வந்து எங்களுக்கு சேம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ எங்களுக்கு இந்த ஒரு அண்ட் கேட் தேவை பிள்ளைகள். நேண்டை பயன்படுத்தி அண்ட் அடிக்கணும்னா நாங்க உள்ளிட்டுக்கு நோட் கொடுக்குறோம்ல. இந்த நேண்டை பயன்படுத்தி நாங்க அண்ட் அடிக்கிறதுக்கு உள்ளிட்டுக்கு நோட் கொடுக்குறோம் பிள்ளைகள். டிரெக்டா நாங்க பெருக்கி போட்டு பின்னால இருக்கிற நோட்டை கலெக்டோம்னா சரி. லைக் திஸ் ஒன் இங்க இருங்க. இப்போ நேண்ட் வந்த பிள்ளைகள் எங்களுக்கு ஏபி நாங்க உங்களுக்கு வார்டு பிள்ளைகள் நேண்டா ஏபி முழுவதும் பாருங்க. இந்த பாறை கலெக்டோம்னா நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு நோட்டை போட்டோம்னா சரிதானே. இதான் நேட்ல இருந்து அண்ட் உருவாக்குறதுக்கான தியரி. ஸோ ஹியர் கைஸ் நாங்க வந்து பெருக்கிறது எக்ஸால YZ முழுவதின் பாரு. ஸோ நாங்க YZ முழுவதின் பார் உருவாக்குவோம் பாருங்களா. YZ முழுவதின் பார் சி, இதான் எனக்கு YZ முழுவதின் பார்.
ஒய்யையும் செட்டையும் பெருக்கி போட்டு முழுவதின் பார் போடும். இப்போ இதோட நான் யாரை பெருக்கிறேன்? எக்ஸை பெருக்கிறேன். ஸோ இதை நான் ஒரு நேண்டு கூட வழங்கின அப்படிகள். இப்போ எனக்கு என்ன நடக்கும்? வைசெட் முழுவதின் பார் எக்ஸை பெருக்கி முழுவதின் பார் போட்டு வச்சிருக்கும். இப்போ எனக்கு இந்த பார் தேவையில்லை. இந்த பாரை கழட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பார் போடுறேன். இப்போ இதுக்கு மேல ஒரு பார் போட்டால் இது ரெண்டு கேன்சல் ஆக எனக்கு எக்ஸ் இன்டூ வைசெட் முழுவதின் பார் கிடைக்கும். இவ்வளோ கிளியரா? ரைட், ஓகே. இப்போ நாங்க வந்து 3 கோவை, எனக்கு இந்த கோவை இருக்கு பிள்ளைகள், அதே மாதிரி இங்கால ஒரு கோவை இருக்கு, அதே போல இங்க ஒரு கோவை இருக்கு. இந்த 3 கோவையை வந்து நாங்க பெருக்க போறோம், சாரி கூட்ட போறோம். கூட்டணும் பண்ண பிள்ளைகள் நேண்ட பயன்படுத்தி ஓர் அடிக்கிற செட்டப். அப்ப நேண்ட பயன்படுத்தி ஓர் அடிக்கணும் பிள்ளைகள் சார் இன்புட் பண்ணணும். அவுட் இருக்கடா? சார் சொல்லுங்க. அந்த எக்ஸ் இன்டூ வைசெட் பாரை மேல இருக்கிற அந்த முதலாவது இதுக்கு ஒரு நொட்டொன்னு போட்டு விட்டா சரி தானே? எதுக்கு? அந்த எக்ஸ் பார் பிளஸ் வைசெட் எடுத்திருக்கோம், அதுக்கு திருப்பி நொட்டாக்கி விட்டா எக்ஸ் இன்டூ வைசெட் எக்ஸ் பார் தானே? இன்டூ வைசெட் முழுவதின் பாருக்கு மேல இப்படி போட்டு சொல்றீங்களா? இல்லை சார், எக்ஸ் பார் பிளஸ் வைசெட்டுக்கு மேலே ஒரு பார் போட்டா எக்ஸ் இன்டூ வைசெட் பார் தானே? நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் கோவையை சொல்றீங்களா? எக்ஸ் பார் சக ஆமாம் ஒய் செட்டுக்கு மேல முழுவதின் பார் போட சொல்லி இது ஆமாம் எங்களுக்கு யாருக்கு சமனம் இருக்கும்? இந்த கோவைக்கு சமனம் இருக்கும். எங்களுக்கு கேட்டது இந்த கோவை, அதே கோவை தானே. இப்ப இங்க இருந்து நாங்க ஒரு கனெக்ஷன் எடுத்து அதுக்கு ஒரு நோட் போட்டோம்டா சரி, ஓடி இருப்போம் தான். ஓகே சார். ஓகே ஓகே ரைட். ஸோ இப்போ கவனிச்சுக்கோங்க கைஸ், இப்போ நாங்கள் சிம்பிளா செய்யலாம். அப்போ இதுல இருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து நீங்க நோட் பண்ணாலும் சரி, பிகாஸ் எங்களுக்கு இந்த சேக் கொடுத்தா நாங்கள் எகைனிங்க இருக்கிறிக்கமா இல்லையா? இந்த சேக் கொடுத்தா நாங்கள் எகைனிங்க இருக்கிறிக்கோம் பிள்ளைங்க. அப்போ அதனால ஈஸியா நீங்க அவர் சொன்ன மாதிரி நீங்க நோட் போட்டீங்கன்னாலும் சரி. ஷார்ட்கட் எடுத்து நாங்கள் சொட்டுக்கள்ற ஐ மீன் கேட்ஸோட எண்ணிக்கையை குறைக்கலாம். ஓகே, இப்போதைய சுச்சுவேஷன்ஸுக்கு எங்களை அப்படி தேவையில்ல. ஒருவேளை இந்த கேட்டை பயன்படுத்தி இவ்வளோ லிமிடேஷன்ஸ்ல நீங்க கேருங்கன்னு சொன்னா நாங்க அப்படி கேட்க வேணும், ரைட்? ஓகே, தென் நாங்க இப்ப எங்களுக்கு எடுத்த கோவைகள் எல்லாத்தையும் நாங்க கூட்டணும் பிள்ளைகள். கூட்டுறதுக்காக எங்களுக்கு ஓர் கேட் தேவை. நேன் கேட்டை பயன்படுத்தி ஓர் கேட் நாங்க அடிக்கிறது, இன்புட்டுக்கு நோட் பண்றது பிள்ளைகள். இது எங்களுக்கு ஒரு இன்புட், அந்த இன்புட்டுக்கு நான் ஒரு நோட் பண்றேன். ஓகே, அதே மாதிரி இங்க ஒரு இன்புட் இருக்கு பாருங்க, இந்த இன்புட்டுக்கு நான் நோட் பண்றேன். ஃபைன். அதே போல இதுவும் எனக்கு ஒரு இன்புட், இந்த இன்புட்டுக்கும் நோட் பண்றேன். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், நான் தேர்டா போட்ட நோட்ல இந்த நோட்டை ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா? ரிமூவ் பண்ணும். அதனால அது ரெண்டு உங்களுக்கு தேவையில்ல, அப்படி ரெண்டையும் நாங்க கேன்சல் பண்ணுவோம், ரைட்? ஸோ அப்படியே கொண்டு வந்து இது மூணையும் ஒரு நேண்டு கூட நாங்க கனெக்ட் பண்ண சரி. ஃபைனல் அவுட்புட் மறக்காம காட்டிக்கொள்ளுங்க, எஃப் எனக்கு சமன். ஓகேவா? சரியா சொல்லுங்க. ஹலோ, ஓகே சார். ரைட். ஸோ இப்போ இவர் சொன்ன மாதிரியே நாங்கள் ட்ரா பண்ணணும். நாங்க என்ன பண்ணலாம்? இப்போ எங்களுக்கு நாட் கலர வழியாக, நாட் கலந்து போற வழியாக சிம்பிளா நாங்க என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து பிள்ளைகள், கனெக்ஷன் எடுத்து சிம்பிளா நாங்க இவருக்கு பாஸ் பண்ண மாதிரி இருந்தா ஒன்று ரெண்டு கேட்ஸ் எண்ணிக்கை நாங்க குறைக்கலாம் இல்லையா? குறைக்கலாம், ரைட்? உங்களோட இருக்கிற பிள்ளைகள் நீங்க அழகா குறைக்கொள்ளுங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் சரியா வரப்போது பிள்ளைகள், சரியா செக் பண்ணுவாங்க அவங்களுக்கு கீழே, ரைட்? எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஃபைன். அண்ட் 14வது கொஸ்டினை பாருங்க. இது வந்து அண்ட் ஆர் நாட்டை பயன்படுத்தி சொல்லியிருக்கு. இதுல உங்களுக்கு பிரச்சனை வரா நினைக்கிறேன். ஏபிசிங்கிறது பிள்ளைகள் 3 விதமான இன்புட்ஸ், ஏபி அண்ட் இது எங்களுக்கு சி. இதுல முதலாவது பாருங்க, ஏட பார் பிசி. ஏட பார்ண்டா இது பிள்ளைகள் எங்களுக்கு நாட் கேட், அண்ட் தென் பிசி இது மூணையும் நாங்க பெருக்கிறோம்டா எங்களுக்கு அண்ட் கேட். ஏபி பார் சி பார் சொன்ன பிள்ளைகள் ஏ இருக்கு, பீட பார் சொன்னா இது எங்களுக்கு பீட பார், சீட பார் இது எங்களுக்கு சீட பார், இது மூணையும் பெருக்கிறதுக்காக அண்ட் கேட். ஏபிசி சொன்ன பிள்ளைகள் ஏயும் பியும் சியும் கேட்டு கூட போகும். அடுத்தது ஏட பார் பிசிஎன்ஸ்னா இது ஏட பார், இது எங்களுக்கு பிசி. அப்ப இது மூணு யார் கூட போகுது பிள்ளைகள்? அண்ட் கேட்டு கூட. நாங்க கூட்டலுக்காக யூஸ் பண்றது ஓர் கேட். அப்ப அப்படியே நாங்க அவ்வளோத்தையும் வந்த பிள்ளைகள் ஒரு ஓர் கேட்டு கூட நாங்க பாஸ் பண்ணா சரி. அவுட்புட் எங்களுக்கு யாரு? எஃப்என்.
ஓகே, இதுல யாருக்கும் பிரச்சனை வராத பிள்ளைகள், பிகாஸ் இது எங்களுக்கு சாதாரணமான அண்ட் ஆர் நோட்டை பயன்படுத்திக்கிற செய்யும். ஓகே, இது என் கீழே பாருங்க. 15வது கேள்வியில ஏ பார்ட் 5M 0245 எனும் நெக்ஸ்ட் டேர்மை காணோ வரைபடத்தில் இட்டு சுருக்குக. ஃபைன். 5 வந்த பிள்ளைகள் சொப்கோவையா பொஸ்கோவையா? பொஸ்கோவை. பொஸ்கோவை பொஸ்கோவை. சிக்மா கேபிட்டல் எம்பர்மெண்ட் சொன்ன பிள்ளைகள் இது எங்களுக்கு யாரு? சரி, சிக்மா ஸ்மால் எம்பர்மெண்ட் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? சொப்கோவை. இது சொப்கோவை. 5 கேபிட்டல் எம்பர்மெண்ட் சொன்ன பிள்ளைகள் இது எங்களுக்கு பொஸ்கோவை. ஸோ இந்த இடத்துல நான் போற பாருங்க பொஸ்ங்கிறதால பிள்ளைகள் ஏபிசிங்கிற 3 வேரியபிள் இருக்கு. ஏ இங்க நான் போற பாருங்க பி பிளஸ் சி. ஸோ 0 0 0 1 1 1 1 0 here 0 1. ஃபைன். இப்போ சொல்லுங்க பிள்ளைகள், எங்களுக்கு 0 வந்துச்சுன்னா 3க்கும் 0 வந்திருக்கணும். அப்போ இந்த லைன்ல இந்த லைன் எங்களுக்கு இந்த இடத்துல நான் யாரை போடுவேன்? 0 போடுவேன். பிகாஸ் பிள்ளைகள் நாங்கள் நெக்ஸ்ட் டேர்மை நாங்கள் அப்ளை பண்ணக்குள்ள பொசுக்கு நாங்கள் யாரை போடுவோம்னா 0 தான் போடுவோம். சொப்புக்கு நாங்கள் 1 போடுவோம். பொசுக்கு யாரை போடுவோம்? 0. அதே மாதிரி 2க்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு 0 1 0 வரணும். அப்போ 0 இந்த லைன் 1 0 வந்து தொங்கல். இப்போ இந்த இடத்துல எனக்கு 0. 4 சொன்ன பிள்ளைகள் 1 0 0. ஸோ 1 0 0 வருது இங்க. இங்க எனக்கு 0. அதே மாதிரி 5 சொன்ன பிள்ளைகள் 1 0 1 தானே 1 0 1. ஸோ 1 0 1 பார்த்தீங்க. அப்போ இங்க எனக்கு ஒரு சைஃபர். அடுத்தது 7 சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு 1 1 1 வரும். அது இந்த இடம். அப்போ இங்க எனக்கு சைஃபர். மற்ற எல்லா இடத்துக்கு நீங்க 1 போட்டுக்கொள்ளுங்க மறக்காம. நான் போறதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்ல சார். ரைட். நான் போட்ட சேம் ஆன்சர் பிள்ளைகள் 2 பேர்ல செய்யலாம். இங்க சைபர் இருக்கு, இங்க சைபர் இருக்கு, இங்க சைபர் இருக்கு, இங்க சைபர் இருக்கு, இங்க சைபர் இருக்கு. சம்டைம்ஸ் சில நேரங்கள்ல பிள்ளைகள் ஒரு கேமேப்புக்கோ அல்லது பூலியன் கோவைகளுக்கோ 2 விட வரலாம். சில நேரங்கள்ல ஒரு பூலியன் கோவைக்கோ அல்லது ஒரு பூலியன் சமன்பாட்டுக்கோ பிள்ளைகள் கேமேப்லயோ அல்லது நாங்கள் சுருக்கி மெனோட எடுக்கக்குள்ளேயோ 2 விடைகள் வரலாம். இப்படி 2 விட வார்த்தையும் எங்களுக்கு ஒரு வேரியபிள் மாறும். எல்லாம் மாறாது. ஏதாச்சும் ஒரு கோவையில் ஒரு வேரியபிள் மாறும். மற்ற எதுவுமே மாறாது. ரைட். நாங்க கேமப்ல சுருக்கும்போது ரூல் ஒன்று படிச்சிருக்கோம் பிள்ளைகள். குறைந்த எண்ணிக்கையில நாங்க குரூப் பண்ணணும். குரூப்புக்குள்ள குரூப் வரக்கூடாது. எல்லா 1 பூஜ்ஜியங்களையும் நாங்க குரூப் பண்ணணும். ரைட். இப்ப நாங்க இவங்க 2 பேரையும் சேர்த்த பிள்ளைகள் நாங்க குரூப் பண்ணலாம் இல்லையா? யாரு? இந்த 2 சைஃபரையும் சேர்த்து நாங்க குரூப் பண்ணலாம். இந்த லைனுக்கு பிள்ளைகள் யாரு காமன்? பிக்கும் சிக்கும் 0 வந்தது. இங்க 0 வந்தா நார்மல் இல்லோ. அப்ப இந்த லைனுக்கு யாரு காமன் பிள்ளைகள்? பி சக சிங்களே காமன். ரைட். அடுத்த குரூப் போறீங்கன்னா இன்டூ இது 2ஐயும் நான் குரூப் பண்ணலாம். ஓகே. அப்ப இந்த லைனுக்கு யாரு காமன்? ஏக்கு 1 வந்திருக்கு பிள்ளைகள். அது எங்களுக்கு ஏடப்பா சக. மேலுக்கு செக் பண்ணுங்க. இதுல எங்களுக்கு பிக்கு 0 இல்ல பி கொண்டு வராது. இதுல சிக்கு 1 இதுல சிக்கு 1. அப்ப எனக்கு யாரு காமன் பிள்ளைகள்? சிக்கு 1. அது எனக்கு யாரு? சி டப்பார். அது இன்டூ இப்ப எனக்கு மிஞ்சினது இந்த 1 தான். இந்த சைபர் தான். இந்த சைபரை நாங்க மடிப்பதின் மூலமாக பிள்ளைகள் மடிப்பதின் மூலமாக இந்த சைபரை இந்த சைபரோட சேர்த்து நாங்க குரூப் பண்ணலாம் மடிப்பதினூடாக. ரைட். ஸோ இந்த லைனுக்கு எங்களுக்கு யாரு காமன் பிள்ளைகள்? ஏக்கு 0 வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு ஏ அண்ட் தென் சக. மேலுக்கு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பிக்கு 0 இருக்கு. இங்க பிக்கு 1 இருக்கு வராது. பட் சிக்கு 2க்கும் 0 இருக்கு பிள்ளைகள். ஸோ எங்களுக்கு சி வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இது எங்களுக்கு வரும். இது ஒரு ஆன்சர். இன்னொரு பிள்ளை எப்படி செய்யணும்டா இப்படி செய்யலுமா இல்லையா? மடிப்பதின் மூலமாக ஒரு குரூப்பை பெற்றுக்கொள்ளும். இதுவும் ஃபைன். அந்த பிள்ளைக்கு வளமையான ஆன்சர் பிள்ளைகள். இந்த லைனுக்கு எங்களுக்கு ஏக்கு 0 ஏ வரப்போது. மேலுக்கு சி தான் காமன். அதனால ஏ சக சி என்று வரப்போகுது. கேஸ் இல்லை. இன்டூ அண்ட் தென் இந்த குரூப் ஏம் எடுக்கும் பிள்ளைகள் அது பிரச்சனை இல்லை. இந்த லைனுக்கு எங்களுக்கு ஏ காமனா இருக்கு. அப்ப ஏ சக. ரைட். ஏ சக. மேலுக்கு யாரு காமன் பிள்ளைகள்? எங்களுக்கு சிக்கு 1 வந்தது. இது ஏக்கு 1ன்றதால ஏ பார் எங்களுக்கு இது பொஸ்கோவை நாங்க செய்யறது. எனக்கு சிக்கு 1 வந்திருக்க பிள்ளைகள். அப்ப இந்த நாள் இங்க வந்து வரப்போது சீண்ட பார் வரப்போது. அண்ட் தென் இன்டூ இப்ப மிஞ்சது 0 வேணும்.
இந்த ஜீரோவை நான் கொண்டு மேலுக்கு அடிச்சேன் இல்லையா? இன்னொரு பிள்ளை இதையும் சேர்த்து அடிக்குமா இல்லையா? சொல்லுங்க. இன்னொரு பிள்ளை இப்படி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா பிள்ளைகள்? இருக்குதானே? அப்படி அந்த பிள்ளை செய்ய மாட்டா அந்த பிள்ளைக்கு வார்த்தை யார் இருக்கும்? இந்த லைனுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஏ இந்த பாறைகள் இருக்கும் டென்ஸாக மேலுக்கு செக் பண்ணி பாப்பீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இங்க வார்த்தை எனக்கு என்ன? பி. அப்ப இந்த மிஸ் பண்ண கோவை யாரு பிள்ளைகள்? ம் இங்க எனக்கு என்ன வந்திருக்கு? பி சக சி இல்லையா? இங்க எனக்கு என்ன வந்திருக்கு? ஏ பார் சக பி. மற்றதெல்லாம் சேமா இல்லையா? மற்றதெல்லாம் சேம். இதுவும் எங்களுக்கு ரைட் ஆன்சர். இதுவும் எங்களுக்கு ரைட் ஆன்சர். நீங்க நம்பிக்கை இல்லைண்டா கடைசியா வந்து நடந்த பேப்பருக்கு தானே பிள்ளைகள் 2023/2024 லாஜிக் கேட்ஸ் எடுத்து பாருங்க. அங்கேயும் நான் சொன்ன மாதிரி தான் பிள்ளைகள் போட்டிருப்பான். பாசிபிள் சான்சஸ் எத்தனை இருக்கோ அத்தனையும் போடுவான். ஒரு பூலியன் கோவை அல்லது ஒரு பூலியன் சமன்பாடுக்கு 2 விடைகள் வரலாம். வர சான்சஸ் இருந்தால் ஒரு வேரியபிள் மாறும். கிளியர்? சில ஆட்கள் சொல்லுவாங்க இப்படிதான் சுருக்கணும் மட்டும் அப்படி என்று இல்லை பிள்ளைகள். நாங்க குறைந்த அணிகளை குரூப் பண்ணோம்னா சரி சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க மெனுவலா சுருக்கிட்டு போகலையும் 2 விட வரலாம். வந்தா கன்ஃபியூஸ் ஆயிடாங்க. டோன்ட் வரி ரைட். சம்டைம் சில பூலியன் கோவைக்கோ அல்லது பூலியன் சமன்பாடுல பிள்ளைகள் 2 விடவங்களுக்கு வரலாம். வர சார்ஜ் இருந்தா வந்தே ஆகும் பிள்ளைகள். நாங்க யாரும் யோசிக்க இல்லை. என்னத்தை யோசிக்க? நான் காட்டுறேன் பாருங்க. ப்ரூஃபை காட்டுறேன் பாருங்க. 2023 பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃபை காட்டுறேன். ஓகே. நம்ம ஸ்டார்ட்ல சொல்லி அனுப்பணும். அதுல சில ஆட்கள் நம்பல இந்த கீ வந்தவரை வாய மூடிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க. ஒரு பிள்ளை இது ரெண்டையும் குரூப் பண்ணலாம். இது ரெண்டையும் குரூப் பண்ணலாம். இதையும் மலிஞ்சு பண்ணும். இன்னொரு பிள்ளை இப்படி பண்ணும். இப்படி பண்ணும். ரெண்டும் ஆன்சர் இருக்கா இல்லையா? ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் 1, ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் 2. அதே பாருங்க நோட் ஃபார் போத் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இண்டிகேட்டிங் ஆல் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஆர் கம்பல்சரி ஃபார் கிரெடிட். நீங்க மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா யூ ஷுட் ரைட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஹியர் ரைட். இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோவை சொன்னா ஃபர்ஸ்ட் கோவைக்கு நாங்க எப்படி போடுவோம் பிள்ளைகள்? 0 0 போட்டோம்னா பேலன்ஸுக்கு யூ ஷுட் ரைட் 1. ஸோ ஃபார் போத் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இண்டிகேட்டிங் ஆல் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஆர் கம்பல்சரிஸ் ஃபார் கிரெடிட் அப்படின்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா? நாங்க போடாம இருக்கல பிள்ளைகள். அதே மாதிரி தான் பாருங்க. எங்களுக்கு யூசிங் த கேமேப் டிரைவர் சிம்பிளிஃபைட் போஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எக்ஸ் என்று சொல்லி இருக்கு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்த ஆன்சர்ல பிள்ளைகள் ஏசக சி பார்த்துருக்கு. ஏசக சி இருக்கு. நம்மட கோதானா? நம்மட தானாடப்பா? அதே இது அப்படி இருந்திருக்கு. சேம்னே. இங்க நான் ஏபி போட்டிருக்கேன். இங்கால நான் யாரை போட்டிருக்கேன்? சியை போட்டிருக்கேன் பாருங்க. நான் போன வருஷம் இந்த ரிவிஷன் செஞ்சு விட்டேன். நான் இதை சரியா செஞ்சுட்டு போயிருந்தா இந்த லாஜிகேட்ஸை அழகா பார்த்துருக்கு. நான் இப்பதான் அதில் விடையே கம்பேர் பண்ணி பார்க்குறேன். வாவ். நான் போன தரம் உங்களோட சீனியர்ஸுக்கு பிள்ளைகள் இந்த ரிவிஷன் செஞ்சு விட்டேன் தானே. அப்ப சொன்ன நான் இது வரலாம்னு சொல்லி சொன்னேன். சரி அதே மாதிரி வந்துருக்கு பாத்தீங்களா? ரைட். எல்லாம் லக் தான். வேரியபிள் மாறா வந்திருக்கு பாருங்க. இடம் மாறா வந்திருக்கு பாருங்க. ஏ பிளஸ் சி ஏ பார் பிளஸ் சி பார் பி பிளஸ் சியா? தான் லக்குங்கிறது பிள்ளைகள். இது வேற வார்த்தை மறந்து தானே போட்டி பண்ணல பிடிச்சி போட்டோலாம். ஆனா அதை பெருசா கணக்கெடுக்காதால இப்பதான் நம்ம பார்த்தேன் நான் ரிவிஷன்ல. பார்ப்போம். உங்களுக்கும் போறதுல வருமானம் சொன்ன பிள்ளைகள் பெஸ்ட் தான். இதோட 2வது பேச்சுக்கு வந்திருக்கு. போன வச்சுக்கு இப்படிதான் ஒரு கொஸ்டின் ஒன்று கொடுத்தேன். அதே மாதிரி எதுவும் மாறாம அதே மாதிரி அப்படி வந்துருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த பேச்சுக்கும் பாருங்களேன். அதே மாதிரி எதுவும் மாறல. அதே மாதிரி அப்படியே வந்திருக்கு. என்ன? நான் இங்க வந்து கேமப்ல ஓட்டு சுருக்க சொல்லியிருக்கேன். இவங்க என்ன கொஸ்டின் தந்திருக்காங்க பாப்போம். இது என்ன கொஸ்டின் பாப்போம். அதுவும் கேமப்ல நான் சுருக்குறேன். இது பூலியன் கோவை எடுத்து கேமப்ல ஓட்டு சுருக்குறது. ரைட். தென் பி பாட பாருங்க. மேலே ஏயில் சுருக்கி பெற்ற பூலியன் கோவைக்கான தர்க்க சுற்றை நேண்டை பயன்படுத்தி வரைக. நான் வரைஞ்சிருப்பான்லாக்கும். அதுவும் கொடுத்துருக்கேனா? ஆ இது வந்து நான் நோரை பயன்படுத்தி சொன்னேன்.
எஸ், நான் நோரை பயன்படுத்திக்கிற சொன்னேன். அவங்க நான் ஏண்டா பயன்படுத்திக்கிற சொல்லியிருக்கேன். கொஸ்டின்ல என்ன வந்திருக்கு? நோரை பயன்படுத்திக்கிற வந்திருக்கு. பாத்தீங்களா? அங்க ரிவிஷன் செய்யணுங்கிறது அப்படிங்கிறதுக்கு தான். ரைட், நீங்க ரிவிஷன் செய்யலைன்னு சொன்னால் நாங்க நாங்க செய்யற மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படி நீங்க மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக தான் ரிவிஷன் கிளாஸ்ல ஜாயின் பண்ண மாட்டேன். ரிவிஷன் நாங்க பேருக்கு சும்மா எடுக்கிற லேட்டா கேள்விகள், பேருக்காக 200 எம்சிக்யூன்றதுக்காக 200 எம்சிக்யூ எடுக்கிறல. அந்த 200 எம்சிக்யூ கூட லைஃபை மாத்தணும். ஓகே, ஸோ எங்களோட கோவையை நாங்கள் கேட்கலாம், அப்படிங்க ஸ்டேக்கில் நாங்கள் கேட்கலாம். எங்க கருவோம்? இந்த கேப்ல கருவோமா? கோவை 4 பாருங்க. ரைட், இங்க எங்களுக்கு ஏ பிளஸ் சி இருக்கு. ஏ பார் பிளஸ் சி பார் இருக்கு. அதே மாதிரி பி சக சி இருக்கு. ரைட், ஏ பி சி. ரைட், அதாவது ஏ பிளஸ் சி சொன்ன பிள்ளைகள் நேண்ட பயன்படுத்துமே. நான் இப்போ நேண்ட பயன்படுத்தி ஓவர் அடிக்க போறேன். ஸோ நாங்க இன்புட்டுக்கு நாட் கொடுக்கணும் பிள்ளைகள். லைக் இப்போ இங்க பாருங்க, நான் இப்படி வழங்கினால் எனக்கு வார பிள்ளைகள் ஏபி முழுவதும் பாருனேன். இது யாருக்கு சமன்? ஏட பார் சக பீட பாருக்கு சமன். ரைட், ஸோ இங்க எனக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஏ சக சி தேவைங்கிறதால ஏக்கு நான் பார போட போறேன். இது நேன் சார்ந்த நாட். அண்ட் தென் சிக்கு நான் பார போட போறேன். இதுவும் நேன் சார்ந்த நாட். இது ரெண்டும் யாரு கூட போகுது பிள்ளைகள்? நேன் கூடாக. ஸோ வார அவுட்புட் எங்களுக்கு ஏ இன்ட பார் இன்டு பி இன்ட பார், அதுக்கு மேல முழுவதின் பார். இது எங்களுக்கு ஏ சக பிக்கு சமன். ஃபைன். ரெண்டாவது எங்களுக்கு நாங்க ஏயையும் சியையும் நேண்டு கூட வழங்கினாலே சரி பிள்ளைகள், எங்களுக்கு வார ரிசல்ட் அது யாருக்கு சமன்? ஏ பார் சக சி பாருக்கு சமன். அடுத்தது பி சக சிங்கிறதால பின்றதால நான் பிக்கு பார போடுறேன் பிள்ளைகள். சிங்கிறதால சிக்கு பார போடுறேன். பிகாஸ் நாங்க நேண்டை பயன்படுத்தி ஓவர் அடிக்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து யாருக்கு தான் போகுது? ஒரு நேண்டு கூடாக. இப்போ பெருக்கணும்னு சொன்னா நாங்க டைரக்டா பிள்ளைகள் யாரு கூட பாஸ் பண்ணலாம்னா ஒரு நேண்டு கூட நாங்க பாஸ் பண்ணலாம் பெருக்கலுக்காக. டன், இது பெருக்கியாச்சு. பட் பெருக்கி போட்டு முழுவதின் பார் போட்டிருக்கும். எனக்கு அந்த பார் தேவையில்ல. அந்த பாரை ரிமூவ் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பார். ஓகேவா? மறக்காம பிள்ளைகள் கண்டிப்பா நீங்க யாரை போடணும் தெரியுமா? அவுட்புட்டுக்கு பயன்படுத்தின வேரியபிள் தொங்கலை யாருக்கு போடணும்? கியூ. ஓகே, டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, ரைட். இப்போ நாங்க பார்க்க போறது எஸ்ஏ டைப் கொஷின். இதுல நான் வந்து எஸ்ஏ எப்படி செய்யறது சொல்லி அழகா கைட் பண்ணிவிடுவோம் பிள்ளைகள். நீங்க நான் இப்போ ஒன்றையும் ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டைம் இருந்தா மூணையும் வந்து விளங்கப்படுத்துவோம் பிள்ளைகள். இதை நாங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ்ல, ஐ மீன் நாளைக்கு நாங்க பாஸ்ட் பேப்பர்ல இருந்த எம்சிக்யூ கொஷின்ஸ் எல்லாத்தையும் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, எம்சிக்யூ எல்லாத்தையும் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது முடிஞ்ச பிறகு அடுத்த 100 எம்சிக்யூவையும் அதே போல அடுத்த எஸ்ஐ நாங்க செஞ்சோம்னா சரி. ரைட், ஸோ பாருங்க, தன்னியக்க கனலடுப்பு இயந்திரம் ஒன்று. அண்டர்லைன் தட். தன்னியக்க கனலடுப்பு இயந்திரம். கனலடுப்புனா யாருடா? ஓவன் ஒன்று. ரைட், தன்னியக்கம் பண்ண பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக். அது செமியா இருக்கலாம், இல்லையா ஃபுல்லியா இருக்கலாம். தன்னியக்க கனலடுப்பு இயந்திரம் ஒன்று. ஆலியே புலனி பி. புலனி என்ன பிள்ளைகள்? சென்சர். ஆலியே புலனி பி. கடிகை என்ற டைமர். டைமர் சி என்பவற்றின் மூலம் அதன் தொழிற்படு மற்றும் தொழிற்படா நிலைகளை தீர்மானிக்கின்றது. இது அர்த்தம் பிள்ளைகள், ஒரு ஆட்டோமேட்டட் ஓவன் ஒன்று இருக்காம். இந்த ஆட்டோமேட்டிக் ஓவன் வந்து ஒர்க் பண்றதுக்காக 3 கருவிகள் பயன்படுத்தப்படுதுதான். அந்த 3 கருவிகள் தான் ஆளி ஏ, புலனி பி, கடிகை சி. ஆளியை முறையே அதன் ஒன் ஆஃப் நிலைகளுக்கு மாற்றி அமைப்பதன் மூலம் கனலடுப்பு இயந்திரத்தை கையினால் தொழிற்படா நிலைகளுக்கு மாற்றலாம். இது மீனிங் என்ன பிள்ளைகள்? நான் சுவிட்சை மெனுவலா ஆன் பண்ணினா, நான் சுவிட்ச் ஆன் பண்ணா மெனுவலா சிஸ்டம் ஆன் பண்ணலாமா? சுவிட்ச் ஆஃப் பண்ணா மெனுவலா சிஸ்டம் ஆஃப் பண்ணலாமா? அதுதான் அதுக்கான மீனிங். ஆளியை முறையே ஒன் ஆஃப் நிலைகளுக்கு மாற்றி அமைப்பதன் மூலம்
கனலடுப்பு இயந்திரத்தை கையினால் தொழிற்படா நிலைகளுக்கு மாற்றலாம். அப்ப நாங்க சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டாம் பிள்ளைகள், எங்களுக்கு கனலடுப்பு இயந்திரம் மெனுவலா ஆன் ஆகும். சுவிட்ச் ஆஃப் பண்ணாண்டா கனலடுப்பு இயந்திரம் வந்து மெனுவலா ஆஃப் ஆகும். ரைட், மாற்றலாம். புலனியானது பயனரினால் வரையறை செய்யப்பட்ட வெப்பநிலையை உணரும். இதுல மீனிங் என்ன? சென்சர் வந்து சென்சருக்கான தொழில் பிழைகள், நாங்க சொல்லி வச்ச வெப்பநிலையை உணர்வது யாருக்கான தொழில் பிழைகள்? புலனிக்கான தொழில். இப்ப சென்சர் பயனரால வரையறை செய்யப்பட்ட வெப்பநிலையை வந்து உணருமாம். இந்த புலனியானது முறையே பயனரால் வரையறை செய்யப்பட்ட வெப்பநிலையை உணரும் உணராத பட்சத்துல அதன் நிலையை ஒன் ஆஃப் என அமைக்கும். திரும்ப சொல்றேன் பாருங்க. புலனி என்ன பிள்ளைகள்? சென்சருக்கான தொழில் நாங்க செட் பண்ணி வச்ச வெப்பநிலையை உணர்றது. ஓகே, நாங்க செட் பண்ணி வச்ச வெப்பநிலையை உணரும் உணராத பட்சத்துல அதன் நிலை ஒன் ஆஃப் என மாறும். இதன் நிலை புலனி. இப்ப புலனி ஒன்னா இருந்த மீனிங் நான் செட் பண்ணி வச்ச வெப்பநிலையை கண்டு தந்த அர்த்தம். புலனி ஆஃப்ல இருக்கின்ற மீனிங் நான் செட் பண்ணி வச்ச வெப்பநிலையை நான் காணல அர்த்தம். ஓகே, அப்ப நாங்க வரையறுத்த வெப்பநிலையை புலனி உணர்ற டைம்ல அதன் நிலை ஒன்று. நாங்க வரையறுத்த வெப்பநிலையை உணராத டைம்ல புலனியின் நிலை வந்து ஆஃப் பண்ண சொல்லி காணப்படுமா. ரைட். கடிகை தொழிற்படு நிலையில் உள்ளதோடு கடிகை தொழிற்படு நிலையில் உள்ளதோடு அப்படின்னா கடிகை இயங்கக்குள்ள அதோட சேர்த்து புலனியானது பயனரால் வரையறை செய்யப்பட்ட வெப்பநிலையை உணரும் பட்சத்தில் கனலடுப்பு இயந்திரம் தானாகவே தொழிற்படும். தானாகவே தொழிற்படும் என்றால் இது நான் ஆன் பண்ற கேஸா பிள்ளைகள்? அது சென்சர் மூலம் முறைமையை தன்னியக்கமா ஆன் பண்ற கேஸா? தானாகவே தொழிற்படும் என்றால் நாங்களாம் ஆன் பண்ணி விடுறதா, இல்ல சென்சர் கருவிகள் மூலம் டேட்டாவை பெற்று அது தானாக தன்னியக்கமாக தொடங்குறதா? தன்னியக்கமாக. அந்த தன்னியக்கமாக இயங்குறதுக்கான நிபந்தனை என்ன பிள்ளைகள்? படிகை தொழிற்படு நிலையில் இருப்பதோடு இவர் தொழிற்படக்குள்ள இந்த புலனியானது பயனரால் வரையறை செய்யப்பட்ட வெப்பநிலையை உணரும் பட்சத்தில், அப்ப சொல்லுங்க, இதுக்கு ஓர் ஆபரேஷன் வருமா, அண்ட் ஆபரேஷன் வருமா? படிகையின் தொழிற்படணும் பிள்ளைகள், புலனியானதும் பயனரால் வரையறை செய்யப்பட்ட வெப்பநிலையை உணரணும், அதுவும் இருந்து இதுவும் இருக்கணும், இருந்தால்தான் தன்னியக்கமாக ஒன் பண்ணும். அப்ப ரெண்டு நிபந்தனைகளும் திருப்திப்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னா இது அண்டா வருமா ஓரா வருமா? அண்ட் கேட்டா வரும். ரைட். அப்ப ரெண்டு மத்த பிள்ளைகள் அண்ட் கேட். இப்ப நாங்க ஒட்டுமொத்தமா இந்த ஃபிகர் ஒட்டுமொத்தமா பிள்ளைகள் இந்த கன்டெக்ஸ்ட் ஆனது எதை பத்தி சொல்லுது? தன்னியக்க கனலடப்பு இயந்திரம் பற்றி. யாரை பத்தி பிள்ளைகள்? தன்னியக்க கனலடப்பு இயந்திரம் ஒன்றை பத்தி தான் ஓவராலாக இந்த கன்டெக்ஸ்ட் ஆனது இருக்கு பிள்ளைகள். முறைமையாளர்களுக்கு தன்னியக்க கனலடப்பு இயந்திரம். இந்த தன்னியக்க கனலடப்பு இயந்திரமானது தொழிற்படுவதற்கு என்னென்ன கருவிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கோ அத்தனை கருவிகளும் யாரு பிள்ளைகள்? அத்தனை கருவிகளும் யாரு? அந்த முறைமை தொழிற்படுவதற்கு தேவையான உள்ளீடுகள், இன்புட்ஸ். ஓகே, அப்ப சிஸ்டம் எங்களுக்கு தன்னியக்க கனலடப்பு இயந்திரம். இன்புட் யாரு பிள்ளைகள்? ஆலையும் புலனியும் கடிகையும், ஏயும் பியும் சியும். ரைட். கீழே தரப்பட்டுள்ள உண்மை அட்டவணையானது கனலடப்பு இயந்திரம், ஆளி, புலனி, கடிகை என்பவற்றின் தொழிற்படு மற்றும் என்பவற்றின் தொழிற்பாடுகளுக்கான பூலியன் தர்க்க பெருமானத்தை வகை குறிக்குமாம். கனலடப்பு இயந்திரம் தொழிற்பட்டா பெருமானம் ஒன்றாம், தொழிற்படாட்டி பூச்சியமாம். ஆளி ஒன்னானா ஒன்றாம், மோஃபானா பூச்சியமாம். புலனி ஒன்னாயினா ஒன்றாம், மோஃபானா பூச்சியமாம். அதே மாதிரி கடிகை தொழிற்பட்டா ஒன்றாம், தொழிற்படாட்டி பூச்சியமாம். ரைட். முதலாவது கொஸ்டின், மேலுள்ள தொழிற்பாட்டை வகை குறிக்கும் உண்மை அட்டவணை அமைக்க. இது கடும் லேசான பாட்பிள்ளைகள் ட்ரூத் நாங்க போறது. ஓகே, கொஞ்சம் இருங்க, நான் போர்டு வந்து ஷேர் பண்றேன்.
சரியா பாருங்க, இப்ப நாங்க யாரை போடுவோம் பிள்ளைகள்? ட்ரூத் டேபிள். இது வெரி சிம்பிள் கொஸ்டின். ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு உள்ளீடுகளுக்கு தந்திருக்காங்க ஏபிசி என்று சொல்லி, ஆனா வெளியீட்டுக்கு தந்திருக்காங்களா? இல்ல. அப்ப நாங்க கண்டிப்பா பிள்ளைகள் எடுகோல் எடுக்கணும். யார் எடுக்கணும்? எடுகோல். இது கண்டிப்பாவா? எடுகோல் யாருக்கு எடுக்கிறேன் அப்படிகள்? அவுட்புட்டுக்கு வந்து நீங்க எஃப்வும் எடுப்பீங்க, கியூவும் எடுப்பீங்க, சம்டைம் வந்து நீங்க டி எடுக்கலாம். அவுட்புட்டுக்கு நீங்க என்ன எடுப்பீங்கன்னு சொல்லி காட்டணும் பிள்ளைகள். அவுட்புட் எப்படி நாங்க எழுதுறேன்னு சொன்னா, எடுகோல் தன்னியக்க, ஓகே, தன்னியக்க, தன்னியக்க கனலடுப்பு இயந்திரத்தின், தன்னியக்க கனலடுப்பு இயந்திரத்தின் அங்க தந்த மாதிரி தொழிற்படு அல்லது தொழிற்படா நிலை. அப்ப ஒன் கமா ஆஃப் நிலை, ஆஃப் நிலை சமன் எஃப் என்க அப்படின்னு சொல்லி போடுற பிள்ளைகள். ஓகே, எஃப் என்க. இத மீனிங் என்ன? தன்னியக்க கனலடப்பு இயந்திரத்தின் ஒன் ஆஃப் நிலைகள்னா எஃப் எடுக்கணும்னு அர்த்தம். ரைட். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், இன்புட்டுக்கு வந்து நான் எடுக்கணுமா? தேவையில்ல. காரணம் அவங்க கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, பிசின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் மீறி நீங்க எடுகோல் எடுப்பீங்கன்னா பிள்ளைகள், அது எங்களுக்கு பிழை. அவங்க ஏபிசி தந்திருக்காங்கன்னா நீங்க மீண்டும் எடுக்க இயலாது. ரைட். பாருங்க, எங்களுக்கு ஏங்கிற இன்புட் இருக்கு பிள்ளைகள், பிங்கிற இன்புட் இருக்கு, சிங்கிற இன்புட் இருக்கு, அதே போல எஃப்ங்கிற அவுட்புட் இருக்கு. டன். இப்போ நீங்க அழகா டேபிள்ல போட்டீங்கன்னா சரி பிள்ளைகள், 3 இன்புட்ஸ் அப்படின்னு சொன்னா 8 வரிகளை கொண்ட மாதிரி கேமப் வருமானு உங்களுக்கு தெரியும். அதை நாங்க போடுவோம். ரைட். 2, அதே போல 4, 6, 7, 8. ரைட். ஃபைன். ஸோ கைஸ் அழகா பார்த்துக்கோங்கடா. இதுல வந்து நாங்க பெருமானங்களை வந்து பாஸ் பண்ணலாம். எங்களுக்கான வேல்யூ எங்களுக்கு 0 1, இது 0 1, 0 1, 0 1, 0 0 1 1, 0 0 1 1. இங்க எங்களுக்கு 4 டைம்ஸ் 0, 4 டைம்ஸ் 1. ரைட். டேபிள் நாங்க போட்டாச்சு பிள்ளைகள். இப்போ நாங்க அவுட்புட்டை ஃபில் பண்ண போறோம். அவுட்புட்டை இப்போ வாசிச்சு ஒன் பை ஒன்னா போட்டோம்னா சரி. பாருங்க, தன்னியக்க கனலடப்பு இயந்திரம் மற்றும் ஆழி புலனி கடிகை என்பவற்றின் மூலம் தொழிற்படு மற்றும் தொழிற்படா நிலைகளை தீர்மானிக்கும் தான். இது வந்து உங்களுக்கு முடிச்சு. ஆளியை முறையே ஒன் ஆஃப் நிலைகளுக்கு மாற்றி அமைப்பதன் மூலம் கனலடுப்பு இயந்திரத்தை கையினால் தொழிற்படுக்க தொழிற்படா நிலைக்கு மாற்றலாம். என்ன அர்த்தம்? நாங்க சுவிட்ச் ஆன் பண்ணோம்டா கையினால ஆன் பண்ணலாமா இல்லையா? ஆன் பண்ணலாம். கையினால ஆன் பண்ணலாம் பிள்ளைகள். நாங்க மெனுவல் ஆன் பண்றோம். ஆளி யாரு பிள்ளைகள்? ஆளி யாரு? ஆளி வந்து ஏ. அப்ப ஆலியை நாங்க ஆன் பண்ணா ஏக்கு 0 போகுமா, 1 போகுமா? குயிக்க சொல்லுங்க. ஆலியை ஆன் பண்ணா ஏக்கு 1 போகுமா, 0 வருமா பிள்ளைகள்? 1. நாங்க சொல்லலாமா, ஆலியை நாங்க கையினால் ஆன் பண்ற டைம் பிள்ளைகள், ஆலியை ஆன் பண்ணா எங்களோட சிஸ்டம் எஃப் ஆனது கையினால ஒன் ஆக்கப்படும். சரியா பிள்ளையா? சரி. சோ அழகா பாத்துக்கோங்க. ஆளியை முறையே அதன் ஒன் ஆஃப் நிலைகளுக்கு மாற்றி அமைப்பதன் மூலம் கனலடுப்பு இயந்திரத்தை கையினால் தொழிற்படா நிலைகளுக்கு மாற்றலாம் என்றால், நான் எங்கெல்லாம் சுவிட்ச் ஆன் பண்றனோ, சுவிட்ச் வந்து எங்களுக்கு ஏ பிள்ளைகள், ஏக்கு ஒன்று வரது கடைசி 4 ஸ்டெப்ஸ். எங்கெல்லாம் நான் ஏ ஆன் பண்றனோ அங்கெல்லாம் சிஸ்டம் ஆனது ஒன்றாகும். இது நான் செஞ்சவே இல்லை. இது எங்களோட மேனுவல் பார்ட். இது யாரு பிள்ளைகள்? எங்களோட மேனுவல் பார்ட் இல்லையா? ரைட். சோ நெக்ஸ்ட் எங்களுக்கு பாத்துக்கோங்க பிள்ளைகள். இதோட எங்களுக்கு யாரு முடியுது? மேனுவல் கேஸ் முடிஞ்சு. புலனியானது பயனரால் வரையறை செய்யப்பட்ட வெப்பநிலையை உணர முன்னராத பட்சத்துல அதனிலை ஒன் ஆஃப் என மாற்றி அமைக்கும். ஓகே. கடிகை தொழிற்படு நிலையில் இருப்பதோடு, கடிகை யாரு பிள்ளைகள் எங்களுக்கு? கடிகை யாருக்கு? கடிகை டைமர் சி. சி. அவர் தொழிற்படு நிலையில் காணப்படுவதோடு, கடிகை தொழிற்பட்ட பெருமானம் என்ன போட்டிருக்காங்க பாருங்க. பூலியன் பெருமானம். பூலியன் பெருமானத்தை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், கடிகை தொழிற்பட்டால் உண்டாம். ரைட். தொழிற்பட்டா உண்டாம். கடிகை தொழிற்படு நிலையில் இருப்பதோடு சிக்கு 1 வாரத்தோட புலனியானது பயனரால் வரையறை செய்யப்பட்ட வெப்பநிலையை உணரும் பட்சத்தில், அப்படின்னா பிக்கு 1 வர டைம். பிகாஸ் பயனரால் வரையறை செய்யப்பட்ட வெப்பநிலை உணர்வாக இருந்த பிள்ளைகள் புலனியானது ஒன்றாக மட்டும் பார்த்திருக்கேன் நாங்க. பி 1 டைமோட சி 1 டைம். அப்ப பிக்கும் சிக்கும் 1 வர இடத்துல
முறைமையானது தன்னியக்கமாகவே தொழிற்படும். எஸ் நோவா? என்ன பிள்ளைகள், இங்க நான் ஏ ஆஃப் பண்ணியிருக்கேன், சுவிட்சை நான் ஆன் பண்ணல, சுவிட்ச் ஆன் பண்ணல, ஆனா சிஸ்டம் பாக்குது எங்களுக்கு புலனியானது நான் வரையறுத்த வெப்பநிலை உணர்ந்தாச்சு, டைமும் வந்தாச்சு அப்படின்னா நீங்க ஆஃப் பண்ணத யாரு ஆன் பண்ணும்? எங்களோட சென்சர் கருவி ஆன் பண்ணும். மற்ற 3 நிலைகள் வெளியீடு 0. நான் போட்டதுல யாருக்கு டவுட் இருக்கா? சொல்லுங்க. நான் போட்டதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்ல சார். ரைட், ஓகே. சோ இதுல அடுத்த கொஸ்டினை பாருங்க பிள்ளைகள். மேலே நீரையில் குறிப்பிட்ட உண்மை அட்டவணையிலிருந்து ஒரு சுருக்காத பூலியன் கோவையை பெறுக. சுருக்காத பூலியன் கோவை நாங்க நார்மலா கோவை எடுக்கிறது. யார் எடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு ஈஸி? ஃபர்ஸ்ட். சொப் ஈஸியா போஸ் ஈஸியா? சொப் வந்து 5 ஸ்டெப்ஸ் வரும், ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் வரும். ரைட், நீங்க எதை எடுத்தாலும் ஓகே பிள்ளைகள். நான் போஸ் எடுக்க பாருங்க. ஸோ எஃப் சமன், உங்களுக்கு போஸ் விருப்பம் இல்லை, சொப் தான் விருப்பம் இல்ல, சொப் எடுங்க, பிரச்சனை இல்லை. நாங்க எல்லாம் படிக்க தானே வேணும். ஏபிசி 3க்குமே 0 வந்திருக்கு பிள்ளைகள். 0 வந்த நார்மல். ஸோ இந்த இடத்துல வாரது யார்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டூ அடுத்த கோவை எங்களுக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பார் இன்டூ ஏ பிளஸ் பி பார் பிளஸ் சி. டன். ஓகே, மூணாவது கேள்வி 2 பாருங்க. நிலைநீர் பியில் பெற்ற பூலியன் கோவையை பூலியன் அட்சர கணித விதிகளை பாவித்து சுருக்குக. உமது சுருக்களுக்கு பாவித்த அனைத்து விதிகளையும் தெளிவாக காட்டுக. வெரி சிம்பிள். அப்ப சுருக்கம் பிள்ளைகள் நீங்க ஒருக்கா பார்த்து எழுதிட்டு திரும்ப சுருக்குங்களா? ரைட். முதல் ரெண்டுல யாரை காமன் எடுக்கலாம் நாங்க? இவங்க 2 பேர்லையும் ஏ பிளஸ் பியை நாங்க காமன் எடுக்கலாம். ஏ பிளஸ் பியை காமன் எடுத்தா பிள்ளைகள் ஏ பிளஸ் பி பிளஸ் பிரக்கெட்ல எப்படி வரப்போகுது? சி இன்டூ சி பார் அண்ட் தென் இன்டூ இது ஒரு கோவையா? கவனம், இது ஒரு கோவை. ரைட், இன்டூ எனக்கு அங்கால வர கோவை பிள்ளைகள் ஏ சக பி பார் சக சி. இப்ப சொல்லுங்க, அடைப்பு ஏற்படுத்தல் அடைப்பு நீக்குதல் என்ன விதி பிள்ளைகள்? பரம்பல் விதி. சொல்லுங்க அப்போ. எங்களுக்கு ஏ சக பி தான் இருக்கு பிள்ளைகள். ஏ சக பி தான். சி டு சி பார் எங்களுக்கு யாரு? 0. ம். தென் அங்கால எங்களுக்கு யார் வரப்போ பிள்ளைகள்? ஏ சக பி பார் சக சி எங்களுக்கு இருக்கு. ரைட், இதுக்கு நாங்க பயன்படுத்தின கோவை பிள்ளைகள் நிரப்பி விதி. விதிக்கு பேர் என்ன? நிரப்பி, கம்ப்ளிமெண்ட் லா. ரைட். சைஃபரோட நாங்க ஏ சக பியை கூட்டினோம்னா எங்களுக்கு வார ரிசல்ட் பிள்ளைகள் ஏ சக பி. இது நாங்கால பிஞ்சது யார் எங்களுக்கு? ஏ சக பி பார் சக சி. ஸோ இதற்காக நாங்க பயன்படுத்தின விதி பிள்ளைகள் அடையாள விதி. ரைட். இப்ப சொல்லுங்க நீங்க, இவங்க 2 பேர்ல யாரை காமன் எடுக்கலாம்னா ஏ காமன் எடுக்கலாம். ஏ காமன் எடுத்தா ஏ சக பக்கெட்ல இங்க பி இருக்கு, 2 பிரிக்கிறது இன்டூ அங்கால மிஞ்சின பாட்டி யார்கிட்ட பார்த்தா பி பார் சக சி எங்களுக்கு இருக்கு. ரைட். இப்ப நாங்க இதை மிகைமை விதியை பயன்படுத்தி சொல்றதுனால என்ன வரும் பிள்ளைகள்? ஏ சக தனியா வந்தது பி, 2 பிரிக்கிறது இன்டூ அடுத்த வேரியபிள் யார் பிள்ளைகள்? சி. அப்ப இதற்காக நாங்க பயன்படுத்தின லோ என்ன பிள்ளைகள்? மிகைமை விதி. இது நாங்க அடைப்பை நீக்கி எழுதினால் ஆன்சர் என்ன வரும் பிள்ளைகள்? சொல்லுங்க அப்போ. பிரக்கெட்டை ரிமூவ் பண்ணி எழுதுனா ஏஆல நாங்க பிஏ பெருக்கணும்ட்டால் சொல்லுங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஏ பிளஸ் பி. ம், சாரி இருங்க. நாங்க பெருக்கணும் பிள்ளைகள் வார்த்தை எங்களுக்கு ஏ பிளஸ் பியும் ஏ பிளஸ் சியும் இல்லையா? Give me a second. ரைட். ஸோ நாங்க சுருக்கமான வாத பிள்ளைகள் எங்களுக்கு ஏ பிளஸ் பியும் ஏ பிளஸ் சியும். சரியா? ஸோ இந்த இடத்துல இவரை அடைப்பு நீக்கினீங்கன்னு சொன்னா ஏ பிளஸ் பி வரப்போது அண்ட் தென் ஏ பிளஸ் சி வரப்போது. இது ஸ்டாண்டர்ட் வே. அடைப்பு ஏற்படுத்துற சுருக்கள் பிள்ளைகள், அடைப்பு நீக்கிற சுருக்களா? அடைப்பு ஏற்படுத்துற சுருக்கள். ஸோ நீங்க இது போட்டாலும் சரி இது போட்டாலும் சரி மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு எது சரி வரும் அப்படிகள்? திஸ் ஒன். ரைட். சில கோவைகள் எங்களுக்கு பெருசா வர டைம், இன்னும் கொஞ்சம் பெருசா வர டைம் நாங்கள் அதை ஸ்டாண்டர்ட்ல காட்ட மாட்டோம். சரி, ஓகே, சிம்பிள் திங். அடுத்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், மேலே நீர் சியில் சுருக்கி பெற்ற பூலியன் கோவைக்கான தர்க்க சுற்றை நோரை பயன்படுத்தி மாத்திரம் வரைக. நோரை பயன்படுத்தி மாத்திரம் தான் வரையணும்.
அப்படின்னா இங்க போறோம் பாருங்க, எங்களுக்கு ஏபிசி என்று சொல்லி பிள்ளைகள் 3 விதமான இன்புட் இருக்கு இல்லையா? ஏபிசி. ரைட். நோரை மட்டும் தான் நாங்க பயன்படுத்த போறோம் பிள்ளைகள். எங்கள்கிட்ட கோவை என்னன்னு சொன்னா ஏயோட நாங்க கூட்ட போறோம் யாரு? பிசி பாரு. ரைட். இப்ப நான் நோரை வந்த பிள்ளைகள் ஏயும் பியும் வழங்குறேன் வச்சுக்கொள்ளுங்க. இங்க வாதங்களுக்கு என்ன பிள்ளைகள்? ஏ சக பி முழுவதின் பார். ஏ சக பி முழுவதின் பார். இது யாருக்கு சமன்? ஏ பார் இன்டூ பி பாருக்கு சமன். பட் எனக்கு பியும் சியும் தேவைன்னு சொன்ன பிள்ளைகள் நான் பிஐயும் சிஐயும் நோரை கூட வழங்கினேன். எனக்கு பி பார் சி பார் வரும். எனக்கு பிசி தான் வரும். அப்படின்னா நாங்க இன்புட்டுக்கு நோட்டை கொடுக்கணும் இல்லையா? ஸோ பிக்கு நான் நோட்டை கொடுக்க பிள்ளைகள். இந்த நோட் வந்து எங்களுக்கு நோட் சார்ந்த நோட். அதே மாதிரி சிக்கு ஒரு நோட் கொடுக்கேன். இதுவும் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? ஒரு நோட் சார்ந்த நோட். ஓகே. தென் இது ரெண்டையும் நான் யாரு கூட பாஸ் பண்ண போறேன்னா ஒரு நோட் கூட. அப்ப இங்க எனக்கு வார ஆன்சர் பி பார் சக சி பார் அதுக்கு மேல முழுவதின் பார். இது யாருக்கு ஈக்குவல்? பிசிக்கு ஈக்குவல். வெரி சிம்பிள் திங். தென் ஆஃப்டர் தட் கைஸ் நாங்க யாரோட பெருக போறோம் சொன்னா பிள்ளைகள் கூட போறோம்னா ஏயோட கூட போறோம்னா அப்ப இந்த கோவையை நான் ஏயோட கனெக்ட் பண்றோம் பிள்ளைகள். இப்போ இது ரெண்டையும் நான் ஒரு நோர் கேட்டு கூட பாஸ் பண்ணா நோர் கேட் கூட்டி போட்டு பார் போடும். அந்த பாரை ரிமூவ் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பார் போட்டோம்னா சரி அவ்வளவுதான். அவுட்புட்டுக்கு மறக்காம பிள்ளைகள் நீங்க யாரை போட்டுக்கொள்ளுங்க? எஃப் போட்டுக்கொள்ளுங்க மாறிய. டவுட் இருக்காடா? இதை செஞ்சீங்கன்னா பிள்ளைகள் 15 மார்க்ஸ் லொட்டா உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை மார்க்ஸ்? 15 மார்க்ஸ். டவுட் இருக்கா? எனிபடி? ரைட். 15 மார்க்ஸ் தான் மிஸ் பண்ணிடாங்க. 6 எஸ்ஐல 4 எஸ்ஐ நாங்க செய்யணும். அந்த 4 ஒன்று லாஜிக் கேட்ஸ் எடுத்தீங்கன்னா வெரி சிம்பிள் பிள்ளைகள். அடுத்த கொஸ்டினை விளங்கப்படுத்தி விடுறேன். நீங்க நாளைக்கு மார்னிங் செஞ்சுட்டு வாங்க. பிகாஸ் ஸ்கூலுக்கு போகணும்னு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்றீங்க. அப்ப அதனால கிளாஸை நான் முடிக்கணும். நீங்க ரெடி ஆகணுமே. நான் அடுத்த கொஸ்டினை விளங்கப்படுத்தி விடுறேன். நீங்க செஞ்சுட்டு வாங்க. அதுல பாருங்க உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன் பிள்ளைகள் அலுவலக பாதுகாப்பு நுழைவாயில் ஒன்றின் ஆளியே அமுக்கோணரி பி தன் கருவிலிய உணரும் உணரி சி என்பவரின் மூலம் அதன் தொழிற்படு மற்றும் தொழிற்படா நிலைகள் தீர்மானிக்கப்படும். பாலி உணரி இந்த கண் கருவிலிய உணர்வு இது 3 எங்களுக்கு யாருன்னு பார்த்தா பிள்ளைகள் இன்புட்ஸ். அலுவலக பாதுகாப்பு நுழைவாயில் யார்? பாதுகாப்பு நுழைவாயில் தொழிற்படு மற்றும் தொழிற்படா நிலைகளும் ஆளி அமுக்க உணரி கண் கருவிலிய உணர் என்பவற்றின் ஒன் மற்றும் ஆஃப் நிலைகளும் முறையே தர்க்கபரமானம் 1 வகை குறிக்கப்படும். ஆளியை முறையே ஒன் ஆஃப் நிலைகளுக்கு மாற்றி அமைப்பதன் மூலம் பாதுகாப்பு நுழைவாயிலை கைமுறையில் தொழிற்படும் அல்லது தொழிற்படா நிலைகளுக்கு மாற்றலாம். என்ன அர்த்தம்? நாங்க மெனுவலா சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டாம் பிள்ளைகள். உங்களுக்கு அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும், இல்லட்டா ஓப்பன் ஆகாது. அமுக்க உணரியானது முன்கூட்டியே வரையறுக்கப்பட்ட அமுக்கத்தை விட கூடுதலாக குறைவாக உணரும் பட்சத்தில் அது நிலையை மொத்தமா ஆஃப் பண்ண வைக்கும். மீனிங் என்னென்ன பிள்ளைகள்? இப்ப நாங்க ஆல்ரெடி வந்து ஒரு அமுக்கம் மட்டும் செட் பண்ணி வைக்க போறோம். அந்த அமுக்கம் ஆல்ரெடி இப்ப நாங்க பண்ணிடுங்களா 2 மினிட்ஸ். ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப நாங்க ஒரு அமுக்கம் வந்து செட் பண்ண போறோம். அந்த நாங்க செட் பண்ண அமுக்கத்தை விட கூடுதலாக குறைவாக உணரும் பட்சத்துல அது ஒன் ஆஃப் மாறும். எது பிள்ளைகள்? சென்சர். ரைட். அதே போல எங்களுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கண் கரவொலி உணர்வு முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட மாதிரியுடன் நிகழ்நேர மாதிரியை வந்து ஒப்பிடு செய்யும். மீனிங் எனக்கு நாங்க எங்களோட கண்ணு கரவொலி பிள்ளைகள் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்க போறோம். லைக் எங்களோட போன்ல வந்து நாங்க பிங்கர் ரெஜிஸ்டர் பண்ணுவோமே அது மாதிரி.
அப்ப ஒரு இன்புட் ஒன்று வரக்குள்ள அந்த இன்புட் ஆனது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இன்புட்ல அந்த வேல்யூல சொல்லி பார்க்க முடியும். அந்த வேல்யூ மிச்சானா மட்டும்தான் அது சக்சஸ் ஆகும், ரைட்? ஸோ கண் கருவிலிய உணரும் மாதிரியானது முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட மாதிரியுடன் நிகழ்நேர மாதிரி ஒப்பீடு செய்யும். அந்த ஒப்பீட்டு மாதிரி முறையே முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட மாதிரியுடன் பொருந்தும் பொருந்தாத பட்சத்தில் அதன் நிலையை ஒன் ஆஃப் என மாற்றும். பிள்ளைகள் அந்த கண்ட கருவிலிய உணரும் உணர்கிட்ட அமுக்க உணரி தொழிற்படு நிலையில் இருப்பதோடு கண் கருவிலிய உணரும் உணரி தொழிற்படு நிலையில் காணப்படும் சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு நுழைவாயில் தன்னியக்கமாகவே தொழிற்படு நிலையை அடையும். எப்ப அமுக்க உணரி தொழிற்பட்டு அதோட கண்ட கருவலிய உணரும் உணரியும் தொழிற்பட்டா தன்னியக்கமாக பிள்ளைகள் இவர் தொழிற்படுவாரு. அமுக்க உணரி அல்லது கண் கருவலிய உணரும் உணரி தொழிற்படா நிலையை அடையும் போது முறைமை தன்னியக்கமாகவே ஒஃப் ஆகும். என்ன பிள்ளைகள் இது மீனிங் என்ன? அமுக்க உணரி அப்படி இல்லைன்னா கண்ட கருவலிய உணரும் உணரி ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் ஆஃப் பண்ணாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப் ஆகும் பிள்ளைகள். அப்ப இங்க ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்றதையும் சொல்லியிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்றதையும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மட்டும்தான் பிள்ளைகள் நாங்க செய்யறது. அப்ப அதனால இந்த கொஸ்டின் அதே மாதிரி எங்களோட தேர்ட் கொஸ்டினையும் செஞ்சுட்டு வாங்க. செஞ்சாக்கள் அனுப்புங்க, நான் செக் பண்ணி பார்த்து சொல்றேன் பிள்ளைகள். ஆன்சர் பிரச்சனை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நாங்கள் நாளைக்கு இந்த கொஸ்டினை முடிச்சுட்டு பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னா பாஸ்ட் பேப்பர் முடிய பிள்ளைகள் அடுத்த 100 MCQ தென் எங்களோட மற்ற எஸ்ஏ டைப்பையும் நாங்கள் பார்த்தோம்னா சரி. ஓகே, ஸோ நான் வைண்ட் அப் பண்ணுற ப்ரைஸ் டவுட் இருக்கு பண்ணால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்களா. ஹேவ் அ நைஸ் டே, பாய்.